பரிசுத்தாவியின் நாமத்தினாலே தயவு செய்து உட்காருங்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய கிருபையினாலே தயவினாலே நாம் ஒரு புதிய மாதத்தை காணும்படிக்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, தேவனை புகழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்தில் பிரவேசிக்கும்படியான ஒரு பெரிய தயவை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே தேவனுடைய கரத்தை பற்றி கொண்டவர்களாக அவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே மன்றாடும்படிக்கு நாம் இந்த வேளையிலே வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே அவர் நமக்கு போதுமானவராயிருக்கு. அவருடைய திருக்கரங்களை நோக்கி நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அழைத்த தெய்வம் உண்மையானவரல்லோ, வழியில் நான் வழி தப்பி போகா வண்ணம். அழைத்த தெய்வம் உண்மையானவரல்லோ, வழியில் நான் வழி தப்பி போகா வண்ணம். வருகை மட்டும் என்னை பிரியா வண்ணம், வலது கை பிடித்தென்னை நடத்திடுவார். வருகை மட்டும் என்னை பிரியா வண்ணம், வலது கை பிடித்தென்னை நடத்திடுவார். மறைவிடமா எனக்கேசு உண்டு, மறை தேடுவார் என்னை சீரகடியில். மறந்திடார் நீதம் என்னை நினைத்திடுவார். மாறாத இயேசுவின் அருகில் உண்டு, மறந்திடார் நீதம் என்னை நினைத்திடுவார். மாறாத இயேசுவின் அருகில் உண்டு. நல்ல பிதாவே, எங்களை மறவாத தேவன், மாறாத எங்கள் நேசர், உம்மை நம்பி உம்முடைய கரத்தை பிடித்துக் கொண்டவர்களாக உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு ஏங்கிய நிலையிலே உம்முடைய திருமுகத்தை நோக்கி நிற்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வரும்படிக்கு உம்முடைய அன்பின் கரங்களை பற்றி கொண்டு உம்முடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன், நம்மை ஏந்தி சுமக்கிற தேவன் என்று சொல்லி பல வகைகளிலே நாம் அவரை அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆம், பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அதனுடைய அர்த்தம் என்னதென்றால், நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் குறித்ததான எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். நம் ஒவ்வொருவரை குறித்ததான எந்த மறைவான காரியமும் அவரிடத்தில் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன்பாக நம்மை குறித்து எல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. நம்மை அறிந்திருக்கிற தேவன், அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராயிருக்கிறார். உலக பிரகாரமாக பல்வேறு சமயங்களை பின்பற்றக்கூடிய நண்பர்கள் நம் அருகிலே இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய தெய்வத்திடத்தில் சென்று அந்த தெய்வத்தை வழிபடுவதற்காக போகும்போது, இன்றைக்கும் இந்து சகோதரர்களிடத்தில் இருக்கிற பழக்கம் என்னவென்றால்,
தெய்வத்திடத்தில் சென்று அர்ச்சனை செய்வார்கள். அப்படி செய்யும்போது யார் அர்ச்சனை செய்கிறாரோ அந்த நபர் தன்னுடைய பெயரையும் சொல்லணும், நட்சத்திரத்தையும் சொல்லணும், தனக்குண்டான மற்ற காரியங்கள் இருந்தால் அதையும் சொல்லணும். அப்போ தான் அந்த சாமியார் அந்த பெயரை சொல்லி அங்கே அர்ச்சனை பண்ணுவார். ஏன்னா அவங்களுக்கு இவங்க பெயர் தெரியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படியே இல்லை. நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் தெரிந்து வைத்திருக்கிறவர், தனித்தனியாய் அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர். நம்முடைய உள்ளிந்திரியங்கள் என்னவென்று சொல்லி அவருக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து ஆசீர்வதிக்கிறது. அவ்விதமாய் என்னை நேசிக்கிற, என்னை அறிந்திருக்கிற தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், அவரை தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன் என்கிற நினைவு நம்மை இந்த காலை வேளையிலே திடப்படுத்துவதாக. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வேதத்திலே ஒரு சிலரை பெயர் சொல்லி அழைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு 3 பேரை மாத்திரம் அல்லது 3 குறிப்பிட்ட விதங்களிலே ஆண்டவர் எவ்விதமாய் பெயர் சொல்லி அழைத்தார் என்பதை நான் சுருக்கமாக சொல்லி கடந்து செல்லவிருக்கிறேன். அந்த 3 சூழலிலும் அவர்களுக்கு தேவன் அவர்களை அழைத்த அந்த அன்பின் அழைப்பின் பின்னணியத்தில் என்ன இருக்கிறது என்பதை மாத்திரம் நாம் தியானித்து கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவதாக, கர்த்தர் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அழைத்தார். எதற்காக? முதலாவது காரணம், பெசலெயேலை தேவன் அழைத்ததற்கு சொல்லப்படுகிற காரணம், அவனை தேவ ஆவியினால் நிரப்புவதற்காக தேவன் அழைத்தார். டு ஃபில் வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட். தேவனுடைய ஆவியினாலே அவனை நிரப்ப வேண்டும். எதற்காக தேவ ஆவியை அவனுக்கு தர வேண்டும்? அவனுக்கென்று ஒரு விசேஷித்த பொறுப்பை தேவன் ஒப்படைத்தார். இந்த மாசத்துல நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் விசேஷித்த பொறுப்புகளை தரப்போகிறார். கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்காக, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அது நமக்கு ஆசீர்வாதமாக வந்து நம்முடைய குடும்ப வாழ்விலே தங்க போகிறது. விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை பற்றிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்விலே அவிதமான ஆசீர்வாதங்களை, ஒரு புதிய பொறுப்பை, ஒரு புதிய நன்மைகளை, ஒரு புதிய மேன்மையை கொடுப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. பெசலெயேலை குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த பெசலெயேல் என்பவனை தேவன் அழைத்து அவனை தேவ ஆவியினால் நிரப்புகிறார். நம்மையும் கர்த்தர் அழைத்ததற்கான நோக்கம் ஒன்று உண்டு. அவர் பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்புவதற்காக. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு ஒரு மனிதனுடைய வாழ்விலே எத்தகைய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதை காலைதோறும் தியானங்களிலே நாம் தியானித்து வருகிறோம். உங்களில் அநேகர் அதிலே வருவதில்லை. நீங்கள் முயற்சி செய்யுங்கள். காலை நடைபெறுகிறதான பரிசுத்த நற்கருணை ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னால், இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளிலே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் எவ்விதமாய் சாதாரண ஜனங்களை வலுவூட்டி அவர்களை திடப்படுத்தி எழும்பி நிற்க பண்ணியது என்கிற காரியங்களை தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு புதிய உற்சாகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக அந்த புதிய நாளை நாம் சந்திக்க முடியும். ஆகவே காலைதோறும் நமக்கு தரப்பட்டிருக்கிற அருமையான அந்த வாய்ப்பை நாம் இழந்துவிடக்கூடாது. தேவ சமூகத்திலே வருவோம், ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். பெசலெயேல் தேவனால் அழைக்கப்பட்டவன். பெயர் சொல்லி அவனை அழைக்கிறார். அழைத்து தேவ ஆவியினாலே அவனை நிரப்புகிறார். அவனை தேவ ஆவியினாலே நிரப்பி அவனுடைய கரங்களிலே ஒரு குறிப்பிட்ட வேலையை கொடுக்கிறார். பெசலெயேல் என்று சொல்லுவதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், இன் த ஷேடோ ஆஃப் காட், தேவனுடைய நிழலிலே இருக்கிறவன், தேவனுடைய நிழலிலே இருக்கிற பிள்ளை. தேவனுடைய நிழலிலே அவன் எப்படி வந்தான்? நம்ம பெசலெயேலை குறித்து ரொம்ப சிந்திக்கிறது இல்லை. ஏதோ ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு அல்லது தேவாலயத்தை கட்டுவதற்கு இந்த விதமான ஜனங்களை தேவன் பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் அதோடு விட்டு விடுகிறோம். பெசலெயேலுடைய பின்னணியை பார்க்க வேண்டும். அவனுடைய வம்சாவளி எப்படி குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால், ஊருடைய மகனாகிய ஊரியின் மகன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது.
இந்த ஊர் யார் என்று சொன்னால், தேவனுடைய மனுஷனாகிய மோசே தேவ ஜனங்களுடைய வெற்றிக்காக மலையிலே அமர்ந்த வண்ணமாக 2 கைகளையும் தூக்கி நிற்கும் பொழுது, அவனுடைய கைகள் தளர்ந்து போகிற நேரத்தில் அவனுடைய சகோதரனாகிய ஆரோனும் இந்த ஊரும் தான் வந்து அவனுடைய கரங்களை தாங்குகிறார்கள். அந்த கரங்களை தாங்குகிற அந்த நேரத்திலே இஸ்ரவேல் புத்திரர் வெற்றி பெற்றார்கள், ஜெயித்தார்கள், முன்னேறினார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுடைய கரங்களை தாங்குகிற ஒரு நல்ல பாசிட்டிவான சிந்தனை உள்ள சமுதாயத்தில் கர்த்தர் அவிதமான பிள்ளைகளை பேர் சொல்லி அழைக்கிறார். வாங்க, உங்களுக்கு தான் முதலிடம். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு சந்ததியிலே வந்த பிள்ளைகளை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து தன்னுடைய காரியத்திற்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். தேவனை தேடுகிறதான ஒரு சந்ததியிலே தோன்றுகிற ஒரு குழந்தையை கர்த்தர் தன்னுடைய நாமத்தின் மகிமைக்கென்று பெயர் சொல்லி அழைத்து தன்னுடைய ராஜ்யத்தின் பணியில முக்கியமான ஒரு பொறுப்பை அவனுடைய கைகளிலே கொடுக்கிறார். நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய முயற்சிகள், நம் ஆலயத்திற்கு வருவது, ஊழியர்களுக்கு உதவி செய்வது, ஊழியங்களை தாங்குவது, ஊழியங்களுக்கு பின்னணியத்தில் இருந்து அதற்கு பின்புலமாக இருந்து செயல்படுவது என்பது ஒரு நாளும் மீன் போகாது. அன்றைக்கு ஊரும் ஆரோனும் இல்லாவிட்டால் தேவ ஜனங்கள் ஒருவேளை வெற்றி பெற்றிருப்பார்களோ என்கிற கேள்வி நம்மிலே எழும்புகிறது. நல்ல தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் சிந்திப்போம், நம்மை தேவ கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய செயல்பாடு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. நம்முடைய முயற்சி, நம்முடைய பிரயாசம் நம்முடைய பிள்ளைகளை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்களாக உயர்ந்த ஸ்தானத்திலே அவர்களை பயன்படுத்துவதற்கு, தேவன் அழைப்பதற்கு அது ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. பெசலேயலை ஆண்டவர் அழைத்து வினோதமான வேலைகளை செய்யும்படி, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது 3ஆம் வசனத்தில், வினோதமான வேலைகளை செய்வதற்கா. இன்னும் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சகல விதமான வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே என் பிள்ளை பேர் சொல்லி அழையும், அவனுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடும். என்னுடைய மகன், என்னுடைய மகள் ஞானத்திலே குறைவுள்ளவளாயிருக்கிறாள், அவளுக்கு ஒரு ஞானத்தை நீர் தாரும். நாம பல நேரங்களில் சாலமோனுக்கு இருந்த ஞானத்தை என் பிள்ளைக்கு தாருன்னு சொல்லி தவறாக ஜெபித்து விடுகிறோம். வேதம் சொல்லுகிற அந்த ஞானம் இனிமே யாருக்கும் கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் என்ன கேட்கலாம்? பெசலேலுக்கு கொடுத்ததான தேவ ஆவி நிரப்புதலின் ஞானத்தை என்னுடைய பிள்ளைக்கு நீர் தாரும். என்னுடைய பிள்ளை மனம் திரும்ப வேண்டும். என்னுடைய மகள், என்னுடைய மகன் மனம் திரும்பிய பிள்ளையாக, தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்த பிள்ளையாக, தேவ ஞானத்தினால் நிரம்பிய பிள்ளையாக, தானாகவே யூகித்து செய்யக்கூடிய விசேஷித்த தேவ ஞானத்தை கொடுக்கிறது நிமித்தமாக இந்த இந்திய தேசத்தில் என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் டிஸ்டிங்ஷன்ல முன்னால நிற்கணும் அப்படிங்கிறதான ஒரு பெரிய தரிசனம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் கேட்போம். நம்முடைய சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இனி வரும் நாட்களிலே நாம் இங்கே அதற்கென்று கோச்சிங் சென்டர்ஸை ஆரம்பிக்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகள் தமிழக அளவிலே, இந்திய அளவிலே சிறந்த முன்னோடிகளாக, சிறந்த அரசு உத்தியோகங்களிலே அமருவதற்கு ஏதுவாக அதற்கான பயிற்சி மையங்களை நாம் நம்முடைய ஊரிலே ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மூப்பர்கள் மூலமாக நாம் அதை தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே அதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ஒருவேளை நாம் தேவ பயத்திலே, கர்த்தரை சேவிக்கிறதிலே, தேவ ஊழியர்களை தாங்குகிறதிலே, தேவ ஊழியத்திற்கு பின்னணியாய் நிற்பதிலே நாம் சரியாய் இருக்கும் பட்சத்திலே ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைப்பார். வா, நீதான் இந்த காரியத்தை செய்யணும், நீதான் இந்த விஷயத்தில் முன்னணியில் நிற்கணும், நீதான் இந்த தேசத்தை ஆளுகிற பிள்ளையாக அமர வேண்டும், நீதான் இந்த மாவட்டத்தின் தலைவராக அமர வேண்டும், நீதான் இந்த தேசத்தினுடைய அதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை தேவன் தம்முடைய சந்ததிகளை தெரிந்து கொள்வார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. யாத்திராகமம் 35:34 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய இருதயத்திலே போதிக்கிற வரத்தையும் அருளினார். தேவன் தம்முடைய ஆவியினாலே நம்மை நிரப்புகிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம மாத்திரம் என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்காக அல்ல, நம்ம சந்ததி மாத்திரம், நம்ம வீட்டார் மட்டும், நம்ம பிள்ளைகள் மாத்திரம், அப்படி ஒரு கண்ணோட்டம் தேவனுக்கு கிடையவே கிடையாது. பெசலேயலை தேவன் அழைத்ததற்கான நோக்கம் அவனை ஆவியினாலே நிரப்பி அவன் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதோடு மாத்திரமல்லாமல் தனக்கு பின்னாலே வரக்கூடிய சக்சஸர்ஸை அவன் உருவாக்க வேண்டும், பிறருக்கு போதிக்க வேண்டும், பிறருக்கு சொல்ல வேண்டும். தான் பெற்றுக்கொண்ட ஆவியின் பலன், தான் பெற்றுக்கொண்டதான ஆவியின் அடிப்படையிலான அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக. கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தால்
அதில் ஒரு காரணம் இருக்கும், அதில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். ஏனோ தானோ என்று சொல்லி ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறவர் அல்ல. இரண்டாவதாக கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார், மோசேயை அழைத்தார். ஏன்? அவரோடு சிநேகிதனாயிருக்கும்படிக்கு மோசேயை அழைத்தார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததென்றும் தேவரீர் சொன்னதுண்டே என்று சொல்லி 17ஆம் வசனத்திலே மோசே ஆண்டவரிடத்திலே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனை குறித்ததான தெளிவு, தேவனை குறித்ததான அறிவு, அதை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நமக்கு பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் என்பது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரும்போது கையில் கொண்டு வர்றதுக்காக அல்ல, இல்லைன்னா ஆராதனையில் வந்து ஊழியர்கள் அந்த வார்த்தைகளை சொல்லும் அதை திறந்து பார்ப்பதற்காக அல்ல. ஜான் மேக்ஆர்த்தர் என்று சொல்லி ஒரு வேத நிபுணர், வேத பண்டிதர் சொல்லுகிறார், இந்த வேதம் என்பது தேவனுடைய இருதயத்தின் குமுறலை நமக்கு காண்பிக்கிறது. இந்த வேதம் முழுவதும் தேவனுடைய இருதயத்தின் குமரல் என்கிற சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவருடைய அங்கலாய்ப்பு நமக்கு கேட்கும். இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் எவ்விதமாய் சஞ்சலத்தோடு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாம் வாசிக்கும் பொழுது தேவாதி தேவன் எந்த அளவுக்கு கலங்கிய நிலைமையில தன்னுடைய ஜனத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை காண முடியும். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் மோசேயை பெயர் சொல்லி அழைத்தார். அவனை பெயர் சொல்லி அழைத்து அவனோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஏன் என்று சொன்னால், தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய ஜனத்தை குறித்து தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான வேதனையை அவனோடு கூட கர்த்தர் பகிர்ந்து கொள்ளுகிறார். அவ்விதமாய் அவரோடு நெருக்கமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த மாசத்துல ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, நான் கடந்த மாதத்திலே உம்மோடு இருந்த அந்த ஐக்கியத்தை காட்டிலும் இந்த மாதத்திலே இன்னும் நெருக்கமாயிருப்பேன். இன்னும் ஒருபடி உம்மை அறிகிற அறிவிலே முன்னேறி 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 வருவேன். ஏனென்று சொன்னால், நான் இன்னும் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். வேதவசனம் அவ்வாறு தான் சொல்லுகிறது. 13ஆம் வசனத்திலே அவரை அறிகிற அறிவை பெற வேண்டும், தேவ கிருபை கிடைக்கும், அவரது வழியை நமக்கு அறிவிப்பார். இவ்விதமாய் தம்முடைய ஜனங்களை உடையவர்களுக்கு அவருடைய ஜனத்தின் தவறுகளை நாம் அவரோடு கூட நினைப்பூட்டுவதற்காகவும் இந்த நெருக்கம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த சிநேகிதத்துவம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, யாரை குறித்து இவ்வாறு சொல்லலை, மோசே குறித்து மாத்திரம் ஆண்டவர் சொல்லுவார். சிநேகிதனோடு பேசுகிறது போல பேசிக் கொண்டிருந்தார். ஒரு நெருக்கமான உறவு, ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் மோசேயை தம்மிடமாய் அழைத்தார். அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான அந்த உறவு எவ்வாறு காணப்படுகிறது? அது நெருக்கமா இருக்குதா, இல்லை ஒரு விரிசலோடு காணப்படுகிறதா? நான் ஆண்டவரோடு செலவிட்ட நேரங்கள் இன்றைக்கு கூடியிருக்கிறதா, இல்லைன்னா குறைந்து இருக்கிறதா? நான் ஆண்டவரோடு பேசுகிறதான அந்த சமயங்கள் இப்பொழுது அதிகப்பட்டு இருக்கிறதா, இல்லை மேலும் குறைந்து கொண்டே போகிறதா? கர்த்தரோடு செலவிடுகிறதான நேரம் குறையும் என்று சொன்னால், இந்த உலகத்தோடு நாம் செலவிடுகிற நேரம் அதிகரிக்கிறது என்று சொல்லி அர்த்தம். தேவனோடு உள்ள உறவிலே விரிசல் ஏற்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய நோக்கமும் சிந்தனையும் நம்முடைய ஆவலும் நம்முடைய ஆசையும் வேறு பக்கமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல அவர் மோசேயுடன் பேசினார். ஏனென்று சொன்னால், தேவன் அத்தகையவர்களை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த மாதம் ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். எதுக்குன்னு சொன்ன, என் மகனே, என் மகளே, நீ என் கூட வா, நீ என்னோடு உன்னுடைய நேரத்தை செலவிடு. நான் இந்த சபையை குறித்தும் உன்னுடைய வாழ்வை குறித்தும் உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தும் பல வகையில இருதயம் நொந்து போன நிலையில் இருக்கிறேன். என்னுடைய இருதயத்தின் பாரத்தை நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும், நீ வா. கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை குறித்து அங்கலாய்த்து மோசையிடத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் இந்த அதிகாரத்தில் கேட்க முடியும். இன்னொரு காரணம், இந்த நெருக்கம், the intimacy, அதை அப்படித்தான் சொல்ல வேண்டும். மோசே தேவனோடு ஒரு நெருங்கிய ஒரு உறவை வைத்திருந்தான். அதனால தான் மோசே தன்னுடைய ஜனத்திற்காக தேவனை நோக்கி மன்றாடவும் முடிந்தது.
ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஜனத்தை நான் அழித்து போடுகிறேன், இது வணங்கா கழுத்துள்ள ஜனம், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுகிறேன். மோசே அதற்கு இடம் கொடுக்கல. மாறாக, ஆண்டவரே என் ஜனத்தை நீர் ரட்சியும், எகிப்தியர்களுக்கு முன்பாக நாங்கள் அவமானப்பட்டு போகக்கூடாது, வனாந்தரத்தில் கொண்டு போய் அவர்களை கொன்று போடுவதற்காகத்தான் தேவன் அழைத்து சென்றார் என்று சொல்லி நாளைக்கு எகிப்தின் பேசக்கூடாது. ஆகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் என்னுடைய பெயரை உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இது ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர்செசரி, தேவனோடு மன்றாடுகிறதற்கான ஒரு அனுபவத்தை நமக்கு காண்பிக்கிறது. நம்முடைய ஜெபத்தில் நாம் மன்றாடி ஜெபிக்கிறோமா, அது தேவனோடு நம்மை சிநேகிதமாய் நினைத்து கொள்வதற்கான ஒரு நிலையை காண்பிக்கிறது. நம்முடைய ஜெபத்தில் நாம் யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு நேரம் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய பெருமதியான ஜெபத்திலே யாருக்கான மன்றாட்டு நம்முடைய ஜெபத்திலே காணப்படுகிறது. ஒன்று நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்முடைய உறவு வட்டம், அதற்கான ஜெபமாக மாத்திரமே இருக்கிறது. நேற்று முன்தினம் ஒரே இரவிலே ஒரு ஊரே அழிந்து போனது. கேரளாவிலே நிலச்சரிவு ஏற்பட்டது நிமித்தமாக ஏறக்குறைய 200 பேர் மரித்து போனார்கள். படுத்து தூங்கின நிலையிலே செத்துப்போன ஏராளமான ஜனங்கள் இன்னும் தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கிறது. யாருக்கு தெரியும் இப்படி ஒரு மரணத்தை சந்திப்போம் என்று சொல்லி அவர்கள் உறங்கி இருப்பார்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை தேவ சமூகத்திலே நம்முடைய முழங்கால்களை ஊன்றி மற்றவர்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, தேவ கோபம் பற்றி எரியக்கூடாது என்று சொல்லி அதற்காக தேவ சமூகத்தில் மன்றாடுகிற அந்த மன்றாட்டின் ஆவியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளாது இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விலும் நம்முடைய சமூகத்திலும் நம்முடைய தேசத்திலும் அவ்விதமான அழிவை நாம காண நேரிடும். தேவன் அதற்காகத்தான் இந்த உறவை ஏற்படுத்திக் கொள் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். இந்த வார்த்தைக்கு நாம செவி கொடுப்போம். ஒருவேளை ஆண்டவரே, நான் உம்மோடு உள்ள நெருக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனையோடு இருக்கிறேன், நான் உம்மோடு நெருங்கி இருக்கிற விஷயத்தில் கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் பிறருக்காக மன்றாடுகிற, பிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற, பிற ஜனத்திற்காக மன்றாடுகிற அந்த நிலையிலே தேசத்திற்காக தேவ சமூகத்திலே இந்த மன்றாட்டு ஜபத்திலே நான் பின்தங்கி இருக்கிறேன். அது எனக்கு அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறேன். உம்முடைய இருதயத்தின் சஞ்சலம் எனக்கு புரிகிறது, உம்முடைய இருதயத்தின் வேதனை எனக்கு புரிகிறது, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். மோசேயை தேவன் ஆசீர்வதித்தது போல தேவனை அறிகிற அறிவிலும் தேவ கிருபையிலும் இவ்வாறு பெருகினான். அதற்கு தேவனோடு இருந்த உறவு காரணமாக இருந்தது. மூன்றாவதாக ஆண்டவர் யாரை அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார். எதற்காக? தன் எஜமானுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். நல்ல மேய்ப்பனை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். மேய்ப்பன் தன் ஆடுகளை அழைக்கும் போது அவைகள் அவனுக்கு செவி கொடுக்கும். தன்னுடைய எஜமானுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்பது தேவன் பெயர் சொல்லி அழைத்ததற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய சீஷர்கள் எல்லாரையும் பெயர் சொல்லி அழைத்தார். அவர்களை அழைத்து அவர்களை தன்னோடு இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டார். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நாம் திருச்சபையின் ஆடுகளாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் மந்தையின் ஆடுகளாக இருக்கிறோம். நம்மை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். பெயர் சொல்லி அழைத்த ஆடுகள் எல்லாமே அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும். தேவனுடைய மந்தையின் ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். இந்த மாதத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய
செயல்பாடுகளுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலுக்கும் எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக இல்லாமல் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். எப்படி எதிர்த்து நிற்போம்? எதிர்த்து நாங்கள் நிற்கிறது இல்லையே. கேள்விகள் நமக்குள்ளாக வரும். இல்லை, இந்த பலிபீடத்திலிருந்து, இந்த புல்பிட்டில் இருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாமே மேய்ப்பனின் வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் போதும், இந்த வார்த்தைகளுக்கு இணங்கினால் போதும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைவாய் கிடைக்கும். தேவனுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் எதிர்த்து நிற்பது என்பது தேவ வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போனாலே அது பொருளாகி விடுகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவேன், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன், மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு இணங்குவேன் என்கிறதான ஒரு ஒப்படைப்பை நாம் கொடுக்க வேதம் நம்மை அழைக்கிறது. ஆண்டவர் அதற்காகத்தான் தன் ஆடுகளை அவர் பெயர் சொல்லி அழைத்தார். தனித்தனியாக ஆண்டவர் நம்முடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஒரு மந்தையிலே 100 ஆடுகள் இருந்தாலும் அந்த 100 ஆடுகளும் அவனுக்கு தெரியும். ஒரு மந்தையிலே 100 ஆடுகளும் எந்த இடத்துல நின்னாலும் அவன் சத்தத்தை கேட்ட உடனே ஓடி வரும். இதுதான் ஆடுகளுடைய தன்மை. நாம் அவ்விதமான ஆடுகளாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? என்னுடைய ஆசீர்வாத குறைவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாததுதான் காரணமோ? ஆவியானவர் நம்முடைய சிந்தையிலே உணர்த்துவார் என்று சொன்னால் அதற்கு உடன்படுவோம், அதற்கு கீழ்ப்படிவோம். நாம் நிச்சயமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஆடுகள் அவன் பின்னே செல்லும். இஸ்ரவேல் தேசத்திலே பெரும்பாலும் மேய்ப்பன் முன்பாக செல்வான். நாம் அங்கே பார்க்குற மாதிரி கிடையாது. இங்கே நம்ம பெரும்பாலும் வெள்ளாடுகளை வளர்க்கிறோம். இந்த வெள்ளாடுகள் ஒன்றும் சொல்லு பேச்சு கேட்காது. மேய்ப்பன் ஒரு பக்கத்தில் இருந்தால் அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த செம்மறி ஆடுகளை கவனித்து பாருங்கள். முன்னால் போனால் அது பாட்டுக்கு பின்னால் போய்கிட்டே இருக்கும். மேய்ப்பன் எங்கே போகிறானோ அங்கெல்லாம் போய்கொண்டே இருக்கும். கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தல், அதை வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அதற்காகத்தான் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். நம்மை தேவன் ஆடுகளாக பார்க்கிறார். அவரை பின்பற்றி செல்லுவோம் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை போன மாதத்தில் நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன், சென்ற மாதத்திலே சில வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியல, ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், நான் அதை கேட்கல, ஆண்டவர் எனக்கு சுட்டி காண்பித்தார், நான் அதற்கு உடன்படலை, கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை குறித்து என்னுடைய இருதயத்திலே பேசினார், ஆனால் நான் அதை உதாசீனப்படுத்தி விட்டேன். இந்த மாதம் அப்படி செய்ய மாட்டேன். ஏனென்றால் அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உனக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுப்பேன், புதிய விதமான உயர்வை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். எனவே இந்த மாதம் நான் கீழ்ப்படிவேன். இந்த மாசத்துல நான் ஆண்டவரின் சமூகத்தில் என்னை நான் அர்ப்பணிப்பேன். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு நான் உடன்படுவேன். 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்தான் வாசல் என்ற அறிவை பெறுவதற்காக இவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த ஆடுகளுக்கு தெரியும் வாசல் எதுன்னு தெரியும். அந்த ஆடுகளுக்கு தெரியும் கள்ளன் யார் என்று தெரியும். அந்த ஆடுகளுக்கு தெரியும் மேய்ப்பன் யார், நம்மை தவறாய் வழிநடத்துகிறவர் யார் என்பது ஆடுகளுக்கு தெரியும். ஆகவே ஆண்டவரே, நான் தெளிந்த புத்தியோடு கூட அந்த மந்தையின் ஆடுகள் செல்லுவதற்கென்று வாசல் ஒன்று இருக்கிற அந்த வாசலை சரியாய் கண்டுகொள்ள எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்போம். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இயேசுதான் வாசல், அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம். இயேசுவை சரியாய் புரிந்து கொள்வதற்கு, கிறிஸ்துவோடு உள்ள உறவிலே நிலைத்து நிற்பதற்கு இன்னும் ஒரு மாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு மாதத்தை பெற்றுக்கொள்ளும் போதும் நாம் தாழ்மையோடு சிந்திக்க வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், என்னுடைய வாழ்விலே ஒரு மாதம் போய்விட்டது, என்னுடைய வாழ்விலே இத்தனை நாட்களை நான் முடித்து விட்டேன், இனி அது எனக்கு கிடைக்காது, இப்பொழுது கொடுத்திருப்பது தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம், இந்த காலத்தில் இந்த நாட்களில் என்னை எப்படி ஆகிலும் கர்த்தருக்கென்று நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவன் தந்திருக்கிற நல்ல தருணமாக இதை கருதுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு மாதத்தையும் நாம் பயபக்தியோடு கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது, இந்த வார்த்தைகள் ஏன் நமக்கு, இந்த வாக்குத்தத்தங்கள் ஏன் நமக்கு என்று சொல்லி நாம் உணர்த்தப்படும் பொழுது, அந்த உணர்த்துவித்தலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆடுகள் அவருக்கு கீழ்ப்படியும், ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும், ஆடுகள் அந்த மேய்ப்பனுடைய ஃபாலோ பண்ணி அவனை பின் செல்லும்.
அவனுடைய வார்த்தைகளுக்கு உடன்படும். மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவனை பின் செல்லுகிற அந்த ஆடுகளுக்கு ஆபத்தில்லை. அது பாதுகாக்கப்படும். அது எப்படி ஆகிலும் பாதுகாக்கப்படும். அவைகளுக்கு குறைவு இருக்க போவதில்லை. சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறது போல, நான் தாழ்ச்சியே அடைய மாட்டேன், ஏனென்றால் அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் ஒன்றுக்கும் குறைவுபட்டு போவதில்லை. கர்த்தருடைய மேய்ப்பராய் இருக்கிறபடியினாலே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவர் எனக்கு துணையாய் இருக்கிறதுனால எனக்கு பயமில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அவருடைய ஆடுகள். நாம் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஒரு நாளும் சிந்தையை விட்டு அகற்ற வேண்டாம். ஆகவே இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், நமக்கு விசேஷித்த குறிப்பிட்ட மேன்மையான ஒரு உயர்வான புதிய பொறுப்பை நமக்கு தருவதற்காக. பிசலேயேலை பேர் சொல்லி அழைத்தது போல ஆண்டவர் நம்மையும் பேர் சொல்லி அழைக்கிறார். கர்த்தர் நம்மை இந்த மாதத்தில் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். மோசேயை போல அவரோடு சிநேகிதனாயிருக்க, தன்னுடைய ஜனத்திற்காக தேவ சமூகத்திலே மன்றாடுவதற்காக கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருக்கு செவி கொடுக்கிறதான அவருடைய ஆடுகளாக அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. இந்த வசனங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு கிருபைதான். தேவன் எங்களுடைய வாழ்விலே மகிமைப்படுவதற்கென்று இந்த மாதத்தை எங்களுக்கு மீண்டும் தந்திருக்கிறீர். இதை நாங்கள் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள, கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற பயத்தோடு எங்களை தெய்வ சமூகத்திலே அர்ப்பணிக்க, நாங்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோமோ, எதற்காக பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறோமோ, அந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்விலே நிறைவேறத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாரும். மாதத்தின் முடிவிலே நிச்சயமாய் நாங்கள் எங்களை ஒரு ஃபீட்பேக் பண்ணி பார்க்க, கர்த்தரினை பெயர் சொல்லி அழைத்ததற்கான நோக்கம் நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லி தைரியமாய் நாங்கள் அகமகிழத்தக்கதான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.